3 மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயாக முன்பணமாக வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த திரு ஈஸ்வரன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் முடிவு ஆட்சி அமைந்த பிறகு 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், முன்பணமாக தற்போது 5000 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற 2 அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காரு. இதை பாஜக உட்பட எதிர்க்கட்சிகள் முடக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. உங்களுடைய கருத்து சார்? மகளிர் உரிமை தொகை என்பது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அது அறிமுகப்படுத்தப்பட்ட போது பலரும் இதுவெல்லாம் நடக்குமா என்று ஐயத்தை, சந்தேகத்தை எல்லோருமே எழுப்பிக் கொண்டிருந்தார்கள், இந்தியா முழுவதுமே. ஆனால் தமிழ்நாட்டிலே வெற்றிகரமாக அது செயல்படுத்தப்பட்ட பின்னால் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களிலே இன்றைக்கு 2000 ரூபாய் என்றும் 2500 ரூபாய் மாதத்திற்கென்றும் அறிவித்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, பெண்கள் அவர்கள் கணக்கிலே தானாக பணம் சேர்ந்தால் தலை நிமிர்வார்கள் என்ற நம்பிக்கையிலே தமிழகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு தேர்தல் வர இருக்கிறது. தேர்தல் வர இருக்கிற காரணத்தினால் இந்த திட்டம் அடுத்த 2-3 மாதங்களுக்கு முடங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால் தமிழக அரசுக்கு, முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இங்கு மகளிர் உரிமையை வாங்கிக் கொண்டிருந்த பெண்கள் இந்த கோடை காலத்திலே பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாம் இன்றைக்கு விடுமுறை விடப்பட்டு குழந்தைகள் எல்லாம் வீடுகளில் இருக்கின்ற நேரத்திலே கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலே ஏதாவது காரணத்தால் தேர்தல் நேரத்திலே இது நிறுத்தப்பட்டால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அந்த நோக்கத்தில், அந்த எண்ணத்தில் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த 2 மாதங்களுக்குமான அந்த தொகையையும் சேர்த்து இன்றைக்கு வழங்கி இருப்பது என்பது ஒரு பிராக்டிக்கலா என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்த்து செய்ததாகவே நான் பார்க்கின்றேன். எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு சேருகின்ற தொகைதான் இது. இந்த தேர்தலிலும் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்தி அறிவிக்கிற அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல தமிழகத்தினுடைய பெண்கள், முதலமைச்சர் அவர்கள் ஏதாவது சேர்த்து அறிவிப்பார் என்று கூட அவர்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் நேரத்தில் அது நிறுத்தப்பட்டால் குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்ற அந்த தொகையை இன்றைக்கு எதிர்பார்த்து பல செலவுகளை திட்டமிட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இது நின்றுவிடக் கூடாது என்பதற்காக இது இப்போது இடைக்கால பட்ஜெட் வருகிற இந்த நேரத்திலே இந்த அறிவிப்பை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்று பார்க்கிறேன். திராவிட மாடல் அரசனுடைய வளர்ச்சி திட்டங்களை பார்த்து பாஜக உட்பட கூட்டணி கட்சிகள் அச்சப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? உங்களுடைய கருத்து சார்? இந்த 5 ஆண்டுகளிலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நீங்க பட்டியலிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவெல்லாம் உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியையும் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசின் மூலமாக செய்திருக்கிறார். எந்த திட்டமும் மக்களை சென்று சேராமல் இல்லை. நீங்க மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும், அல்லது விடியல் பயணமாக இருந்தாலும், புதுமை பெண்ணாக இருந்தாலும், தமிழ் புதவனாக இருந்தாலும், தானாக அவர்கள் வங்கி கணக்குகளிலே சேரக்கூடிய திட்டங்களாக அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனால இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளிலே முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார். அதே போல காலை சிற்றுண்டி திட்டம் என்பது பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிறார்கள்.
கண்டிப்பாக இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது என்பதில் யாரும் மாற்று கருத்து சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இந்த திட்டத்தை தமிழக அரசு தவறாக செய்துவிட்டது என்று சொல்லுவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. மகளிர் உரிமை தொகை தவறாக செய்து விட்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறுத்தி விடுகிறோம் என்று சொல்லுவதற்கு யாராவது தைரியம் இருக்கிறதா? அல்லது இலவச பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் தமிழக அரசு தவறாக செய்துவிட்டது, அதை நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்று சொல்வதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? தமிழக அரசு கொண்டு வந்த அந்த திட்டங்களை தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறுத்துவோம் என்று சொல்லுவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். பாஜக உட்பட எதிர்க்கட்சிகள் இதனை முடக்க பார்க்கிறார்கள். அதற்கு முன்பாக திராவிட மாடல் அரசு முந்திக் கொண்டது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து சார்? முதலமைச்சர் இந்த அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய எல்லா பெண்களுக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய என்று சொல்லுங்க. ஏன்னா யாருமே 3 மாதத்தினுடைய தொகை மொத்தமாகவும் கோடைகால சிறப்பு உதவி என்கிற முறையில் 2000 என்று 5000 ரூபாய் ஒரே நாளில் எல்லாருடைய வங்கி கணக்கிலும் சென்றிருப்பது என்பது யாருமே எதிர்பாராத ஒன்று. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் மக்களுக்கான திட்டங்களை எதை செய்தாலும் அதற்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருக்கணும். ஆனா உபத்திரம் செய்யறதையே பெரிய வேலையா செஞ்சிட்டு இருக்கிறது ஒன்றிய பிஜேபி அரசு. ஆகவே தேர்தலில் அவர்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கிற முறையில சாம பேத தான தந்தம் என்று சொல்லக்கூடிய வகையில எல்லா விதமான தந்திரங்களிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதை உணர்ந்துதான் முதலமைச்சர் அவர்கள் முடக்க பார்க்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை அவர் எழுப்பிட்டு என்பது சரியானது. அவர்கள் அத்தகைய நடவடிக்கைகளை பல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சருடைய அந்த கருத்து ஏற்கத்தக்கது. இந்த அறிவிப்பும் இப்போது வழங்கப்பட்டிருக்கிற இந்த தொகையும் நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு பேருதவி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.